ஒவ்வொரு கடவுள்கிட்ட ஒவ்வொரு பிரார்த்தனை அருளை அவங்களிடம் நம்ம வாங்கிக்கணும். எல்லா கடவுளும் ஒரே வரத்தை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. சிவனிடம் சென்று முக்தி அடைவதற்கும் தீட்சம் பெறுவதற்கும் சகல ஞானம் பெற்று பெருவாழ்க வாழணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை இருக்கணும். விஷ்ணுவிடம் போனீங்கன்னா மகாலட்சுமி பெருமாளை நினைத்து வஸ்திரங்கள், தானியங்கள், தனங்கள் குறையில்லாமல் எனக்கு கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு வரம் நீங்கள் வாங்கிக்கங்க. இப்போ காளியம்மா பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. காளியம்மாவுக்கு ரத்தத்தால் அபிஷேகம் செய்கிறாங்க. அதே போல் இந்த சாதத்தில் ரத்தத்தை பெசுரி, இல்லை சில பேர் குங்குமம் பெசுரி அதை அவங்க இறைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி, காளி அவதாரமே